என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி விடுவாங்க நடிகர் ஜெயராம் அவர்கள். இவர் நடித்த ஓஸ்லர், காந்தாரா சாஃப்ட்வேர் 1, மிராய்னு இந்த காலத்து ரசிகர்களும் கொண்டாடும் நடிகராக இருக்கிறாங்க. இந்த நியூஸில் இவரோட ரகசிய காதல் கதையை பற்றி பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மற்றும் சமஸ்கிருதம்னு பல மொழிகள்லையும் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்காங்க நடிகர் ஜெயராம் அவர்கள். மலையாளத்தில் 160க்கும் மேற்பட்ட படங்கள்லையும், தமிழில் 30க்கும் மேற்பட்ட படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காங்க. நடிகர் ஜெயராம் அவர்கள் மலையாள நடிகராக இருந்தாலும் மலையாளத்திற்கு அடுத்தபடியாக தமிழில் தான் எல்லா முன்னணி நடிகர்களின் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது, கேரள அரசின் விருது, தமிழக அரசின் விருதுன்னு எண்ணிக்கையில் அடங்காத பல விருதுகளை பெற்றிருக்கும் நடிகர் ஜெயராம் அவர்கள் முதலாக மலையாளத்தில் போட்டன்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் கதைக்களத்தை கொண்ட இந்த படம் அவருக்கு நல்ல பேரை பெற்று தந்திருக்கு. அந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்த ஜெயராம் அவர்கள் அர்ஜுன், பானுப்பிரியா நடித்த கோகுலம் படத்தில் நடித்து தமிழில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கு பெயர் சொல்லும் திரைப்படங்களாக அமைஞ்சது தெனாலி, பஞ்சதந்திரம், துப்பாக்கி, உத்தம வில்லன் மற்றும் பொன்னியின் செல்வன். ரீசெண்டாக நடிகர் ஜெயராம் அவர்கள் ஒரு சேனலில் தன்னோட காதல் கதை பற்றி வெளிப்பட பேசியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சினிமாவில் பிரபலமாவதற்கு முன்னாடியே என் மனைவி பார்வதி பல வெற்றி படத்தை கொடுத்த ஸ்டார் நடிகை. நான் அப்போ தான் சினிமாவில் நுழைஞ்சு சின்ன சின்ன ரோல்களில் நடித்து வந்துட்டு இருந்தேன். முதல்ல நானும் பார்வதியும் அவரன் படத்தில் தான் சேர்ந்து நடித்தோம். அந்த படத்தில் பார்வதி எனக்கு சகோதரியாக நடிச்சிருந்தாங்க. அந்த வருஷமே 2 பேரும் ஜோடி போட்டு விட்னஸ் படத்தில் நடித்தோம். அப்போ தான் அவருடன் பேசி பழகிற அதிக வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனனால தைரியமாக என் காதல் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கும் என் மீது நல்ல மரியாதையும் அன்பும் இருந்ததுனால சம்மதம் சொன்னாங்க. ஒருத்தர் காதலிச்ச போதும் அந்த விஷயம் வேறு யாருக்கு தெரியாதபடி 2 பேரும் ரகசியமாக 5 ஆண்டுகள் காதலித்தோம். 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்கோம். ஒரு சில இயக்குநர்களுக்கு எங்களின் காதல் விஷயம் தெரியும். அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஃபோன் இல்லாததுனால கேசட் மூலமாக 2 பேரும் பேசுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிற முடிவு செஞ்சோம். வழக்கமாக காதலுக்கு வரும் எதிர்ப்பு மாதிரியே எங்களோட திருமணத்துலேயும் எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் 2 பேருமே பிடிவாதமாக இருந்ததால் 1992ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு பின்னாடி என்னையும் என் மகனையும் கவனித்து வந்துட்டுருக்கா. நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் பார்வதி தான்னு அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. நடிகர் ஜெயராம் பார்வதி தம்பதியின் மகன் நடிகர் காளிதாஸ் மீன் குழம்பும் மண்பானையும் என்ற படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாங்க. கடந்த வருஷம் தனுஷோடன் சேர்ந்து ராயன் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நடிகர் ஜெயராம் அவர்களின் மகள் மாளவிகாவுக்கும் சமீபத்தில் தான் திருமணம் நடந்துச்சு. எல்லாரும் பார்த்து மெச்சும் தம்பதிகளாக ஜெயராம் பார்வதி தம்பதி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.